ஆன்மீகம் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஆடி மாதம் பௌர்ணமி அன்றைக்கு பிரபஞ்சத்தில் சந்திரனின் ஒளியும் அம்பிகையின் ஐஸ்வர்ய அலைகளும் உச்சக்கட்டத்தில் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆடி பௌர்ணமி அன்றைக்கு நாம் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு மிக எளிய அதே சமயம் அசாத்திய சக்தி வாய்ந்த சொம்பு தண்ணீர் கலச பரிகாரம் எப்பேற்பட்ட கடன் அடையாத கஷ்டத்தையும் தீர்க்கும்னு உங்களுக்கு தெரியுமா? கை நிறைய சம்பாதித்தாலும் மாத கடைசியில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருதே. சொந்த வீடு கட்டவோ தொழில் தொடங்கவோ பணத்தட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறதே. கவலைப்படுபவர்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி வழிபாடு ஒரு மாபெரும் திருப்பு முனையாக இருக்கும். இந்த வீடியோவில் அந்த கலச பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும், அன்றைக்கு எந்த பொருளை நிலவு ஒளியில் வச்சு உங்களுடைய பீரோவில் வைக்க வேண்டும் என்பதை பற்றி அக்குவேர் ஆணிவேராக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதலில் ஏன் ஆடி பௌர்ணமி அன்றைக்கு இந்த கலச பரிகாரம் செய்ய வேண்டும் என்று பார்த்து விடுவோம். ஆன்மீக சாஸ்திரத்தில் நீர் என்பது சந்திர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய அம்சமாகும். பார்க்கடலில் இருந்து மகாலட்சுமி அவதரித்த போது அவளோடு சேர்ந்து அவதரித்தவன் தான் இந்த சந்திர பகவான். அதனால்தான் சந்திரனை லட்சுமி சகோதரன் அப்படின்னு அழைக்கின்றோம். ஆடி பௌர்ணமி அன்று நீர்நிலைகளிலும் நாம் வீட்டில் வைத்திருக்கும் நல்ல தண்ணீரிலும் லட்சுமியின் அருள் பரிபூரணமாக இருக்கும். எனவே இந்த நாளில் தூய நீரில் மகாலட்சுமிக்கு உகந்த வாசனை பொருட்களை சேர்த்து பௌர்ணமி நிலவின் ஒளியை அதில் விழ செய்யும்போது அது சாதாரண தண்ணீராக இருக்காமல் தன ஆகர்ஷண தீர்த்தமாக மாறும். இந்த தீர்த்தத்தை நம் வீட்டில் தெளிக்கும்போது அங்கே இருக்கும் தரித்திரம், சிருஷ்டி, வறுமை அத்தனையும் ஓடிவிடும். 28/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 7:33 மணியிலிருந்து 29/7/2026 புதன்கிழமை இரவு 8:58 மணி வரை பௌர்ணமி திதியானது இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த பரிகாரத்தை 28ஆம் தேதி இரவு நேரத்திலும் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் 29ஆம் தேதி அந்த 8:58 மணி வரைக்குள்ளும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம். சரி, எனது அன்பான நேயர்களே, இந்த ஆடி பௌர்ணமி ஸ்வர்ண ஆகர்ஷண கலச பரிகாரத்திற்கு நாம் என்னென்ன பொருட்கள் தயார் செய்து வைக்க வேண்டும் என்று பார்த்து விடுவோம். ஒரு சுத்தமான பித்தளை அல்லது செம்பு கலசம். அப்படி செம்பு பித்தளை கலசம் இல்லாதவர்கள் மண்பானை கலசத்தை கூட எடுத்து விடுங்கள். சுத்தமான தண்ணீர், பிறகு பச்சை கற்பூரம், வாசனை மிகுந்த ஜாதிக்காய் மற்றும் ஏலக்காய் 3, சிறிதளவு மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் துளசி, அப்படி இல்லை என்றால் வேப்பிலை, வெள்ளிக்காசு இல்லாதவர்கள் 5 ரூபாய் நாணயமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். இல்லை 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் 5 ரூபாய் நாணயம் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். பிறகு ஒரு புதிய மண் அகல் விளக்கு, நல்லெண்ணெய் அல்லது நெய்வேத்தியத்திற்கு வெல்லம் கலந்த வெண்பொங்கல் அல்லது கற்கண்டு. இப்போதுதான் இந்த வீடியோவின் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். ஆடி பௌர்ணமி அன்று மாலை 6:30 மணி முதல் இரவு 8 மணிக்குள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்துவிட வேண்டும். ஒரு பித்தளை அல்லது செம்பை எடுத்து அதன் வெளிப்புறத்தில் 3 இடங்களில் மஞ்சள், குங்குமம் போட்டு வைத்து கொள்ளுங்கள். அந்த செம்பு நிறைய சுத்தமான தண்ணீரை ஊற்றிக்கொள்ள வேண்டும். இப்போது அந்த தண்ணீருக்குள் சிறிதளவு பச்சை கற்பூரம், பொடி செய்த ஜாதிக்காய், 3 ஏலக்காய், துளசி இலைகள் அல்லது வேப்பிலை, பிறகு நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் அந்த நாணயத்தையும் போட்டுவிடுங்கள். இப்போது அந்த செம்பின் வாய்ப்பகுதியை ஒரு சிறிய தட்டினால் மூடி, சுத்தமான தட்டாக இருக்க வேண்டும், அதன் மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்ற வேண்டும். இந்த கலசத்தை உங்கள் வீட்டு பால்கனியிலோ அல்லது மொட்டை மாடியிலோ அல்லது ஜன்னல் அருகிலோ அந்த நிலவின் ஒளி படும் இடத்தில் வைக்க வேண்டும். வெளியே வைக்க வசதி இல்லாதவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே கூட இதை வைத்து நீங்கள் செய்யலாம். பிறகு நிலவின் ஒளியை பார்த்து, தாயே மகாலட்சுமி சந்திர பகவானை, என் வீட்டில் இருக்கும் கடன் சுமைகளும் பணத்தட்டுப்பாடுகளும் நீங்கி செல்வ வளம் பெருக வேண்டும். என் வீட்டில் தங்கமும் நகையும் மென்மேலும் பெருக வேண்டும். என் வீட்டில் அடகு வைத்திருக்கும் நகை வீட்டிற்கு வேகமாக வர வேண்டும்.
இனிமேல் அடகு வைக்காத அளவிற்கு என்னுடைய பொருளாதார நிலை உயர வேண்டும். இப்படி உங்களிடம் என்ன பணத்தட்டுப்பாடு இருக்கிறதோ அது சம்பந்தமாக நேர்மறை ஆற்றலுடன் கூடிய பிரார்த்தனையை மட்டும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இரவு முழுவதும் அந்த கலசம் அங்கேயே இருக்கட்டும். மறுநாள் காலையில் அந்த விளக்கை எடுத்துவிட்டு கலசத்தில் இருக்கும் நாணயத்தை துடைத்து உங்கள் பீரோ லாக்கரில் அல்லது பணப்பெட்டியில் வைத்துவிடுங்கள். கலச தண்ணீரை பிறகு உங்கள் வீட்டின் மூளை எல்லா இடத்திலும் தெளித்து விடுங்கள். நிலைவாசலிலும் தெளித்து விட வேண்டும். எஞ்சிய தண்ணீரை செடிகளில் ஊற்றிவிடுங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை அசுத்த சக்திகளையும் விடட்டி செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக. ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மிகவும் பிடித்தமான மல்லிகை பூவை சாற்றி அன்னையை வழிபடுவது மிக மிக சிறப்பு. பிறகு நெய்வேத்தியமாக வெல்லம் கலந்த சர்க்கரை பொங்கல் செய்து வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் கற்கண்டு சாதம் செய்து வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் தேங்காய்பால் சாதம் செய்து வைக்கலாம். இது எதுவுமே என்னால் செய்ய முடியாது என்பவர்கள் 2 துண்டு கற்கண்டை மட்டும் வைத்தாவது நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த பூஜையின் போது அந்த கலச விளக்கின் முன்னால் அமர்ந்து ஓம் பூம் சக்கே சாவித்மகே விஷ்ணு பத்னி சாதிமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத். ஓம் பூம் சக்கே சாவித்மகே விஷ்ணு பத்னி சாதிமகி தன்னோ லட்சுமி பிரசோதயாத் என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மிகவும் எளிமையாக ஓம் ஸ்ரீ ஆகார்ஷண லட்சுமை நமக, ஓம் ஸ்ரீ ஆகார்ஷண லட்சுமை நமக என்னும் மந்திரத்தை 108 முறை மனமுருகி உச்சரியுங்கள். இந்த மந்திர அதிர்வுகள் உங்கள் வீட்டின் வறுமையை போக்கி செல்வ செழிப்பை பெருக்கி உங்களிடம் மன நிம்மதியை பெற்று மிக மிக சக்தி வாய்ந்த இந்த கலச பரிகாரத்தை மிக மிக சக்தி வாய்ந்த நாளான ஆடி பௌர்ணமி அன்றைக்கு செய்வதன் மூலம் அன்னை மகாலட்சுமி உங்களுடைய வீட்டில் நிரந்தரமாக குடியேறி விடுவாள். அதில் என்ற அளவிற்கும் நீங்கள் தயங்கவே வேண்டாம். எனவே முழு நம்பிக்கையுடன் இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்தால் போதும். மற்றதை அந்த அன்னையே பார்த்து கொள்வாள். நேயர்களை, இந்த ஆடி பௌர்ணமி கலச வழிபாட்டின் போது சில முக்கிய கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். அன்றைய தினம் வீட்டில் அசைவ உணவுகள் சமைக்கக்கூடாது. நீங்கள் என்றைக்கு பூஜை செய்கிறீர்களோ அன்றைய தினம் சமைக்காதீர்கள். கலசத்தில் வைக்கும் தண்ணீர் மிகவும் சுத்தமானதாக, அதாவது குடிக்கின்ற தண்ணீராக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் பெண்கள் மாலையில் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. மங்களகரமாக தலையில் பூ வைத்து விளக்கேற்ற வேண்டும். யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது யாரிடமிருந்தும் அந்நாளில் கடன் வாங்குவதையோ தவிர்த்து விடுங்கள். இந்த ஆடி பௌர்ணமி நன்னாளில் உங்கள் வீட்டில் இந்த எளிய கலச தீர்த்த வழிபாட்டை செய்து அன்னை மகாலட்சுமி மற்றும் சந்திர பகவானின் பூரண அருளை பெற்று விடுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உடனே ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக ரகசிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.